Good afternoon students. இன்னைக்கு Polity Series Class 10ல Fundamental Duties பத்தி discuss பண்ணலாம். So previous classesல Fundamental Rights discuss பண்ணோம். Fundamental Rights பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் நம்மளோட Fundamental Rights take away பண்ணும்போது protect பண்றதுக்கு Supreme Court or High Court system இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வரும்போது இண்டிவிஜுவலோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெஷினரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதான் கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். ஸோ சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ். அந்த கணக்கில் தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கணும். பட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஸ்க்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேட் வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு லாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெசென்ட்டாக ஒரு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் நம்ம வந்து கேட்க முடியாது. ஸோ அதை தான் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஆக்ட் இருக்கிற பட்சத்தில் இந்த ப்ரொவிஷன்ஸை பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசனோ இல்லை ஸ்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண முடியும் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21ல் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அஃபெக்ட் ஆகிற பட்சத்தில் இப்போ ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் வந்து ஆர்டிகல் 21ல் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டால் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோர்ட்டுக்கிட்ட போய் கேட்கலாம், இந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட் சரியில்லை, பெட்டர் என்விரான்மெண்ட் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட டியூட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிகல் 21 வழியாக கிளைம் பண்ணலாம். அதுதான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். பட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து அப்படி கிளைம் பண்ண முடியாது. பட் அந்த ப்ரொவிஷன்ஸை பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம கேட்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டியில் பேசிக்காக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணும் போது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அவைலபிளாக இல்லை. லேட்டராக தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லேட்டராக வந்து லீடர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்த சமயத்தில் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக புதுசாக ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்ட் 4A. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக ஒரு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அந்த 11மே எந்த ஆர்டிக்கலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 51A. ஸோ இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பி இருக்கும், நம்ம டிபிஎஸ்பி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அது இருக்கும். ஸோ இப்போ ஏன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்குறோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம எந்த கண்ட்ரியை பார்த்து எடுத்தோம் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் ஆர் ரஷ்யா. ஸோ அங்கே தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கண்ட்ரி மோஸ்ட்லி சோசியலிஸ்டிக் கண்ட்ரிஸாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யா. நம்ம அங்கே இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருப்போம். ஸோ இனிஷியலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்ப எதெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும். அதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 ஃபஸ்ட்டு இல்லை ஒரு பெஸ்ட்டு 10 ரெக்கமெண்டேஷனை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் ஒரு சில இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸஸ் பே பண்ணலைன்னா ஃபைன் வந்து லெவி பண்ணணும், பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க டியூட்டிஸில். பட் அது வந்து சிவிக் டியூட்டி, அதை வந்து இதில் ஆட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷனை தவிர்த்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து தவிர்த்துட்டு கடைசியாக ஒரு 10 மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து லேட்டராக ஆட் பண்ணியிருப்பாங்க. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002ல் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். இதில் நோட் பண்ண வேண்டியது இந்த 86th அமெண்ட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடையும் ஆர்டிகல் 21A கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 45 அதிலிருந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வந்து சில ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். தென் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி, அபைட் பை தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் ஐடியல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம்.
ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஒருவேளை இந்த நேஷனல் ஃப்ளாக் நேஷனல் ஆந்தத்தை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல ஒரு பர்சன், ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கொஸ்டின். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஐடியல்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல வந்து ஒரு பர்சன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான லா வேணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பனிஷ்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் 1971 நேஷ்னல் ஃப்ளாக்கை இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனுக்கு பார்த்துட்டு 1971 ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளால் வந்து கொஷின் பண்ண முடியும். ஸோ 1971 ஆக்ட் கீழே நேஷ்னல் ஃப்ளாக் இன்சல்ட் பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி நேஷனல் ஆந்தத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருப்போம். ஒரு சில கேசஸ்லாம் வந்து பெஞ்சமின் கேஸ் எல்லாம் நேஷனல் ஆந்தத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேசஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்ட் இருக்கிற பட்சத்தில் தான் இதை வந்து நம்ம கொஷின் கேட்க முடியும். இல்லை இந்த ப்ரொவிஷன்ஸை டைரெக்டாக கொண்டு போய் என்ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளால் கொஷின் பண்ண முடியாது. அதுதான் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், அதோட மீனிங் அதுதான். ஸோ தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சிம்பிளாக தான், செரிஸ் அண்ட் ஃபாலோ தி நோபல் ஐடியல்ஸ். ஸோ ஃப்ரீடம்ஸ் ரெகுலப்போ லீடர்ஸ் வந்து சில பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வயலன்ஸ், அகிம்சா, இந்த மாதிரி சில பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை தேவைப்படும் போது அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. இப்போயுமே ரீசெண்ட் டைமில் பார்த்துருந்தீங்கன்னா யாராவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை வந்து ப்ரெஷர் குரூப் ஏதாவது வேணும் அப்படின்னா அஜிடேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ஏன் இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க, எதனால் டியூவல் சிட்டிசன்ஷிப் அவாய்ட் பண்ணாங்க, ஏன் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் பீப்புள் இருக்காங்க, ஈவன் ட்ரைப்ஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து வேறு வேறு ரிலீஜியஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதுக்கடுத்து சாவர்னிட்டி பார்த்துட்டோம், நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வேறு யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, ப்ளஸ் வந்து அதோட ஐடியல்ஸ் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தேர்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. தென் ஃபோர்த் வந்து டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான். ஸோ எப்பெல்லாம் இந்த கண்ட்ரிக்கு வந்து தேவைப்படுதோ நம்மளோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில், இல்லை இந்தியாவுக்கும் சைனாக்கு இடையில் வார் வர பட்சத்தில் ஒருவேளை ஆர்மி பர்சனல் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஹெல்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். அதை தான் நம்ம வந்து இப்போ ஸ்டேட்டு கேட்கும் போது நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அது கம்பல்சரி சர்வீஸ் கீழே வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிகல் 23, 24 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் காமன் பிரதர்ஹுட். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஃப்ராட்டர்னிட்டின்னு ஒரு டேர்ம் வந்து ப்ரியாம்பிளில் பார்த்தோம். ஸோ எல்லாரும் வந்து சேம் ஃபீலிங் வந்து மெயின்டைன் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன், இல்லை வேறு ஸ்டேட்டில் இருந்து வராங்க, அந்த இதை வந்து நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம எல்லாரும் இந்தியன் அப்படிங்கிற உணர்வை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், அதோட மீனிங் அதுதான். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறைய பார்த்துருப்போம், வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கண்ட்ரிஸ் கம்போசிட் கல்ச்சர். ஸோ கம்போசிட் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுற டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூனிட்ரி கல்ச்சர் கிடையாது, எல்லாரும் ஒரே கல்ச்சர் ஃபாலோ பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைப்ஸ் போனீங்கன்னா தெரியும், அவங்களோட கல்ச்சர் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க, சோயிங் சீசன் அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சரை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்து ப்ரமோட் பண்ணணும், அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் கம்போசிட் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது வந்து நம்மளோட கண்ட்ரியோட நேச்சரையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிட் பண்ணும். எஸ்பெஷலி ட்ரைபலோட கல்ச்சரெல்லாம் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறோம்னா அது நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கும், அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப். இந்த ப்ரெசன்ட் கண்டெக்ஸ்டில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நிறைய ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. 1972 ஆக்டு, 1980 ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டு. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா
ஹியூமன் வந்து ஓவர் த பீரியடில் வந்து நேச்சரை அன்வான்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் இந்த சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேங்சுரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட நேச்சுரல் ஹார்மோனியை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது ரேஷனலிசம் பேஸில் ஒர்க் பண்ணணும். இப்போ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து ஹியூமனோட க்ரோத்தை, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஹார்மோனியாக ஒர்க் பண்ணுறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி ரேஷனாலிட்டி பேஸ்லையும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி. தென் சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் வைலன்ஸ். ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் பேசிக்காக இருக்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டி. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அதை வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ கண்ட்ரியோட க்ரோத்துக்காக அச்சீவ்மெண்ட், இப்போ ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு பர்சனோட கான்ட்ரிபியூஷன், கண்ட்ரியோட ஆக்ஷன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை தான் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுதான் 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ண அந்த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி அதுதான். தென் லேட்டராக தான் 86th அமெண்ட்மெண்ட்டில் 2002ல் வந்து லாஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்ட் ஆர் வார்ட் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 6 and 14 years. சேம் ஆப்ஷன் தான் நம்ம ஆர்டிகல் 21A பார்த்தோம். அங்கே வந்து கவர்மெண்ட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து 6 to 14 ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பேசிக்காக எஜுகேஷன் கொடுக்கணும், அது வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சேம் ப்ரொவிஷனை கொண்டு வந்து பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் வந்து இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது அவங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே எங்கேருந்து பேசிக்காக வந்தது அப்படின்னா ஆர்டிகல் 45 தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சர்தார் சுரன் சிங் கமிட்டி. அதுக்கடுத்து வேறு ஏதாவது கமிட்டி இது ரிலேட்டடாக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வெர்மா கமிட்டி அப்படின்னு ஒன்று 1999 1999 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க, எப்படி ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், அது ரிலேட்டடாக ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரியான ஆக்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து இதை பார்த்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக ஃபண்டமெண்டல் டியூட்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்வீட் டியூட்டியாக இருக்கும். சிட்டிசன்ஸ் வந்து ஈவன் தோ இது நான் ஜஸ்டிசபிள் நேச்சர், இதை ஃபாலோ பண்ணலாம் பனிஷ்மெண்ட் இல்லைனாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்களோட மாரல் டியூட்டி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வேறு என்ன பேசிக்காக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கன்ஃபைன் டு சிட்டிசன் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியோட nuances. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.